வங்கக்கடலில் புயல் உருவாவதற்கான வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் தற்போது புயல் மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. வழக்கமாக தரைக்காற்றுடைய வேகம் 60 கிலோமீட்டருக்கு அதிகமாக வீசக்கூடிய சூழ்நிலை வந்தால் அது புயலாக வகைப்படுத்தப்படும். அந்த வகையில் புயல் உருவாவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில் 12 மணி நேரத்தில் புயல் உருவாகிறது என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதன் மூலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுடன் இரண்டாம் செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகியிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 12 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது புயலாக வலுப்பெறும் என கணித்திருக்கிறார்கள். கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில இலங்கை திரிகோணமலைக்கு வடகிழக்கே 260 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகைக்கு கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 360 கிலோமீட்டர், சென்னைக்கு தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நிலை கொண்டிருக்கின்றது. இது மேலும் அடுத்த 12 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதன் பிறகு இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி கடக்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய நேரங்கள்ல காற்றினுடைய வேகம் என்பது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என கணித்திருக்கிறார்கள். நாளைய தினம் இந்த புயலானது கரையை கடக்கும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள். சவுதி அரேபியா பெயர் சூட்டியிருக்கக்கூடிய இந்த பெங்கால் புயல் என்பது நாளைய தினம் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேவப்பிரியன், இப்ப 90 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருக்குதா வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கு. இது இன்னும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது இப்போது இருக்கக்கூடிய கணிப்பு ஓரளவுக்கு இறுதி வடிவத்தை எட்டிருக்கு அப்படின்னு எண்ணலாமா லிபிகா? தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நகரக்கூடியதோடைய வேகம் என்பது குறைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்போது இதனுடைய வேகம் என்பது அதிகரிக்கும் பட்சத்தில் காற்றினுடைய வேகம் என்பதும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் வரை அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ள நிலையில் தற்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றினுடைய வேகம் இருக்கும் என கணித்திருக்கிறார்கள். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக மாறும் பட்சத்தில் வானிலை ஆய்வு மையம் கணிக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் இந்த காற்றினுடைய வேகம் என்பது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக 120 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றினுடைய வேகம் என்பது புயலாக வலுப்பெறும் நிலையில் அதிகமாக வீசும். தற்போது புயலாக உருவாவதற்கு முன்பு 90 கிலோமீட்டர் என கணித்திருக்கிறார்கள். இனி புயலாக உருவாகிய பின்னர் அது நகரக்கூடிய நிலையை பொறுத்து காற்றினுடைய வேகம் என்பது அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.